என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என்று சொன்னால் அங்கே 2 விஷயங்கள் தான் உற்று நோக்கப்படும். ஒன்று பெண்களும் ஒன்று இளைஞர்களும் எந்த இடத்தில் குளிர்ந்திருக்கிறார்களோ அதை இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் உடனடியாக போய் சேரக்கூடிய ஆட்கள் இந்த 2 பேருக்கு தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆண்களும் இளைஞர்களும் அதிகம் அவருக்கு பின்னால் இருக்கிறார்கள். நாங்கள் 2-3 நாட்களுக்கு கூட நாங்கள் இதை பற்றி விவாதித்தோம், பேசி பகுத்தோம். எந்த அளவுக்கு இந்த தமிழர் எழுச்சி கழகம் இந்த தமிழகம் முழுவதும் பரவ வேண்டும், எப்படி பரவ வேண்டும். அப்ப இந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனையை இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது? திராவிட கட்சி ஆட்சிக்கு வரும்போது என்ன மிகப்பெரிய ஒரு கோரிக்கை இந்த திராவிட வச்சு ஸ்டாலின் வச்சாருன்னா பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவேன்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு ஆட்சியே முடிய போகுது. இன்ன வரைக்கும் ஒன்னே ஒன்று அமல்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதிக கடைகள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார். பூரண மதுவிலக்கு அமல்படுத்த தமிழ்நாடு முழுவதும் பூரண மதுவிலக்கு இல்ல, எல்லா பக்கமும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். அதுதான் இன்னைக்கு எந்த குற்ற செயலும் தமிழ்நாட்டில் பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் கிரைம் ரேட்னு சொல்றாங்க. இன்னைக்கு அத்தனை கிரைமுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா போதை வசதி. இன்னைக்கு இளைஞர்களை மடமாற்று செய்யறான். கஞ்சா போதை, தண்ணி போதை, இன்னும் விதவிதமான போதைகளை இளைஞர்களுக்கு வழங்கிட்டு இருக்கிற அரசு தான் இன்னைக்கு தமிழக அரசு. அப்ப அந்த இளைஞர்களை எப்படி மீட்டெடுப்பது, அவர்களை எப்படி மீட்டெடுக்கணும், அதான் நீங்க மிகப்பெரிய ஒரு கேள்வி. அப்ப இங்க சாதியா மீட்டெடுத்துடலாமா? இங்க சாதி சரியா இருக்குமா? சாதினால விடுதலை அடைய முடியுமா? அது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. சாதி ஒருபோதும் விடுதலையை தராது. இங்க இருக்கிற எல்லாரும் கவனிச்சுக்குங்க. சாதி ஒருபோதும் விடுதலையை தராது. சாதி என்ன செய்யும்? ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெளியே வென்ற சண்டையை மட்டும்தான் இங்க சுழற்சி முறையில் உருவாக்கிக்கிட்டே இருக்குமே தவிர ஒரு நிரந்தர தீர்வான விடுதலையை சாதி தராது. அண்ணே பீமா பாண்டியன் தான் சுத்தி காமிச்சாங்க. தன்னுடைய வாழ்க்கை வரலாறே சுருக்கமா சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப மிகவும் பிடிச்சிருந்துச்சு. அதுதான் யதார்த்தம். அண்ணன் யதார்த்தமா சரியா இருக்கு சொல்லியிருந்தாரு. அப்ப சாதி என்ன செய்யும்னா ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆணையும் பெண்ணையும் என்ன செய்யும்னா இறுக்கப்படுத்தும். அப்படி இறுகி போயிருக்கக்கூடிய உணர்வை தருவது இந்த சாதி. ஆனா என்னவா இருக்கணும்? அனைவரும் சமமா இருக்கணும் அப்படின்னா அது சாதி சமமா இருக்காது இல்ல. நீ எல்லாரும் யோசிக்கணும். இங்க எல்லா பேரும் ஒரு சாதிக்குள்ள இறுகி கிடக்கிறோம். அது கூடாது. எல்லா பேரும் சமமா இருக்கணும்னா எப்படி சமமா இருக்க முடியும்? அது மொழி வழியில அரசியல்ல தான் சமமா இருக்க முடியும். இங்க சாதியை உடைக்கிறது எது? சாதியை உடைக்கிற ஆயுதம் எது? அந்த ஆயுதத்தை என்னுடைய சகோதரர் அருள்பாண்டியன் அருமையா கையாளுகிறார். அதான் மொழி வழி அரசியல். தமிழக எழுச்சி கழகமா நீ உருவெடுத்து நிற்குது. தமிழன் சொல்லும் போது அந்த சாதி நிற்காது. இந்த சாதி சண்டை போடுறோம் பார்த்தீங்களா? பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டாண்டு காலமாக இங்க சாதி சண்டை நடந்துட்டு இருக்கு. கோடி கலவரத்திலிருந்து உசிலம்பட்டி கலவரம் வரைக்கும் இந்த இரட்டை தமிழர் முறை வரைக்கும் தமிழ்நாட்டில் நடைமுறை இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எல்லா பேரும் மனுஷன் தானே. யாரு மேல கீழினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் எல்லாருமே 10 மாசம் தான். ஆனா சாதி எங்க வந்துச்சு? அதான் இங்க பிரச்சனை. சாதி எந்த இடத்துல நம்ம உணர்றோம், எந்த இடத்துல சாதி நமக்குள்ள ஏறுதோ அங்க நம்மளுடைய தன்மானத்தையும் நமக்காக இருக்கக்கூடிய தமிழர் என்ற உணர்வையும் இழந்துடுறோம். அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. ஆனா நம்முடைய ஒட்டுமொத்த கோபமும் எதிரி யார் தெரியுங்களா? அதுதான் இங்க மறக்கடிச்சு வச்சிருக்கான். இந்த திராவிட மாடல் அரசு எதை மறக்கடிச்சு வச்சிருக்காங்க? நம்முடைய எதிரியவே யாருங்கிறத மறக்கடிச்சு வச்சிருக்கான். எதிரி யாரு தெரியுங்களா? பிராமணன். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. நம்முடைய ஒட்டுமொத்த எதிரி, இந்த இந்தியாவுடைய எதிரியே பிராமணன். என்னடா கோயில்ல புனல் போட்டிருக்கிற ஐயர் சொல்றாருன்னு யோசிக்கிறீங்களா? அவர் தான் மிகப்பெரிய எதிரி. நீங்க மறந்து போயிருந்தா வரலாற்றை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பழைய காலங்கள்ல முளைவரி சட்டம் ஒன்று இருந்துச்சு. இங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெண்கள் இருக்கிறாங்க. பெண்களுடைய மார்புடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி வரி வசூல் செய்யப்பட்டது இங்க நடைமுறையாக இருந்துச்சு. அதோடய நீங்க தீண்டாமை கொடுமை நடந்துற போது இந்த மண்ணில் அன்னைக்கே நடந்துச்சு. என்னுடைய முப்பாட்டியல், என்னுடைய அக்கா தங்கச்சிக்கு அப்படி ஒரு கொடுமையை இழைக்கிறதுக்கு யார் காரணமா இருந்தாலும் அந்த பிராமணன் வகுத்து வச்ச சட்டம். ஏன்னா அன்னைக்கு குறுநிலை மன்னர்களை வீழ்த்தி விட்டு இந்தியாவை கைப்பற்றிய பிரிட்டிஷ்காரர்களுக்கு மதம் மட்டும்தான் இருந்துச்சு. அவனுக்கு சாதி கிடையாது. சாதினா என்னன்னே தெரியாது.
அவனுக்கு இணையாக ஆங்கிலம் பேசக்கூடிய ஆற்றல் இருந்தவன் பிராமணர்கள் மட்டும்தான். அவன் தான் சொன்னான், நீ இங்குடைய ஆட்சி அதிகாரத்தை இந்தியா முழுவதும் நீளச் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ இங்க சாதியை கடைபிடிக்க வேண்டும், சாதி வழியில் தான் நீ ஆட்சி நடத்தணும்னு சொல்றான். அது இங்கிலீஷ்காரன் கேட்கிறான், who is caste, சாதினா என்னன்னு கேட்கிறான். இவன் தான் வகுத்து சொல்றான், தொழில் அடிப்படையில் இங்கு சாதி பிரிக்கப்பட்டிருக்கு, அதை நீ ஆட்சி அதிகாரத்தில் அப்படி கடைபிடிக்கணும்னு சொல்றான். அப்ப குலத்தொழில் என்பதை அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரனுக்கு இவன் தான் ஒரு வரையறை வரைந்து கொடுக்குறான். இங்க துவச்சா வண்ண, சாக்கடல்னா சக்கிலிய, செதுக்குனா ஆசாரி, புரியுதுங்களா? இப்படி சாதி அடிப்படையில் தொழிலை உருவாக்கி அதை நீ நிர்வகித்து மட்டும் செஞ்சா மட்டும்தான் நீ அதிகாரத்தில் நீண்ட நாள் இருப்பேன்னு சொல்லி கொடுத்தான். அவன் சொல்லி கொடுத்ததுக்கு தோதா அவன் அதை பக்கப்படுத்தினான். அவனை ஆலோசகரை நியமிச்சான். அவன் தான் நீங்க குறைந்தபட்சம் இந்தியாவை பச்சமை கைத்து போற அதிகாரத்தில் உச்சத்தில் இருப்பது கூனல் வகைரா மட்டும்தான். நீங்க நம்ம சொல்லுவோம், நிறைய பேர் சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க, அரசியலுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, நான் ஏன் உண்டு நான் வேலை விட்டு இருக்கேன். சரி, அரசியலுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை, நீ ஒன்று வேலை விட்டு இருக்க, நல்லா இருந்துருவியா? நல்லா இருந்துருவியா? நல்லா இருக்க முடியாது. அவர் கும்புற கடவுள் காப்பாத்துன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். சரி, அதுல எனக்கு ஒரு மாற்றம் கருத்து, அப்புறம் பேசிக்குவோம். எப்படி நல்லா இருப்ப? நல்லா இருக்கியா? உழைக்கும் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோமா? உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி கேட்க முன்வைக்கிறேன். உழைச்சால் உயரலாம்னு ஒரு பொன்மொழி இருக்கு, எல்லாரும் நம்ம வாழ்க்கையில சந்திச்சிருப்போம். கடைகள்ல, நம்முடைய புத்தகங்கள்ல பெரியவர்கள் முன்னோர்கள் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, உழைச்சால் உயரலாம். நம்பிக்கை இருக்கா எல்லாத்துக்கு? உங்களை தான் கேட்கிறேன், உழைச்சால் உயரலாமா? நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு. ஏன் உயரல? நீங்க எத்தனை வருஷம் உழைக்கிறீங்க? உழைச்சா ஏன் உயரல? உங்க அப்பா உழைச்சிருப்பாரு, உங்க அப்பா உழைச்சிருப்பாரு, உழைச்சுதான் உங்களை பாதுகாத்து வளர்த்திருப்பாரு. உங்க அப்பா முயன்றுட்டாரா? எங்க வித்தியாசப்படும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சொல்றேன், உழைச்சால் உயரலாம் என்பது வெறும் வார்த்தை மட்டும்தான். உழைச்சா உயரவே முடியாது. எப்படி உயர முடியும் என்பதை கேளுங்க. ஆனா நம்மளுடைய பார்வையில குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள் 5 வருடமோ அல்லது 10 வருடத்திலே ஒருத்தர் உயரத்துக்கு போயிருப்பாரு. நம்மளே சொல்லுவோம், 5 வருஷத்துல பெரிய ஆளாயிட்டான், 10 வருஷத்துல அது பெரிய ஆளாயிட்டான். எப்படி? ஆனா அதே 10 வருஷம் அதே ஊர்ல நீங்க உழைச்சிருப்பீங்க. நீங்க சைக்கிள் மட்டுமே தான் ஓடிக்கிருப்பீங்க இப்ப வரீங்க. இப்ப வேணா கொஞ்சம் முன்னேறி எக்ஸல் வாங்கியிருப்பீங்க. ஆனா அந்த காண்டாசா கார்ல போய்கிட்டா போறானா இல்லையா? எந்த இடத்தில் இந்த மேடு பள்ளம், ஆனா சாதியிலே ஒரே சாதியிலே வச்சுக்குவோம். ஆனால் இந்த பொருளாதார மேடு பள்ளம் எங்க இருந்து வந்துச்சு? எப்படி உருவாச்சு? அவரும் உழைக்கிறாரு, நானும் உழைக்கிறேன். ஆனா என்னால சைக்கிள் இருந்து எக்ஸலுக்கு தான் மாற முடிஞ்சு, ஆனா கொண்டா சிட்டி கார்ல போக முடிஞ்சு. எப்படி? அதான் இருக்கக்கூடிய பாசிசம், இந்த பிராமண பாசிசம், இந்த திராவிட திருட்டுத்தனம் தான் அதுக்குள்ள இருக்கு. என்ன இருக்குன்றதை நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஒரு நிமிஷம். ரூபாய் பணத்தை விடுதலை சசிகிட்ட கொடுத்துறேன். இன்னைக்கு தேதி 9/3/2028 கொடுத்துறேன் சசிகிட்ட. சசிகிட்ட திருவகுல வைங்க அப்படின்னு. சசிக்கு சரி நேரம் வாங்கி வச்சிருக்காரு. அதே ஒரு வருடம் கழித்து அதே 9/3/2026 எடுத்தா எவ்வளவு பணம் இருக்கும்? சொல்லுங்க, எவ்வளவு பணம் இருக்கா? சொல்லுங்க, எவ்வளவு பணம் இருக்கா? அதே 10,000 தான் இருக்கேன். அதெல்லாம் மாற்று கருத்து இருக்கா? இல்ல, 10,000 தான் இருக்கா. இப்ப எல்லாரும் அதெல்லாம் தெளிவுபடுத்துறேன். ஒரு வருஷம் கழிச்சு பீரோக்குள்ள இருந்து எடுத்தா அது அதே 10,000 தான் இருக்கும். ஆனா நாட்கள் ஓடி வருஷமே ஒரு வருஷம் கூடி இருக்கும். சரியா? அதுல மாற்று கருத்து இல்ல. அத சசி கொண்டு வராரு. எங்க சசி அதை கொண்டு வராரு. நான் உழைப்ப போடுறேன். அவர் முதல் போடுறாரு, நான் உழைப்ப போடுறேன். மூலதனமும் உழைப்பும் சேர்ப்பது என்ன வர? உற்பத்தி வர. மூலதனமும் உழைப்பு போடுவது என்ன வர? உற்பத்தி வர. அந்த உற்பத்தி சந்தையில் விலை நிர்ணயிக்கும் பொழுது லாபம் என்பது உள்ளிட்டு நிர்ணயிக்கப்படும். ஆனா சசி போட்ட முதல் 10,000 ரூபாய்க்கு என்ன செய்வாரு? நான் உழைக்கிறதுக்கான பிழைப்புக்கான கூலியை மட்டும் என்கிட்ட கொடுப்பாரு. அவர் போட்ட முதலுக்கான காசு லாபம், முதல் லாபம் ரெண்டையுமே எடுத்துருவாரு. நானே பிழைப்புக்கான கூலியை மட்டும் எடுப்பேன். 2 வருஷமா இருந்தாலும் பிழைப்புக்கான கூலியை வாங்கி பிழைச்சுக்கிட்டே இருக்கேன். சசி லாபம் வாங்கிட்டே வளருவாரு. சசி 10 வருஷத்துல வளர்ந்துருவாரு. நான் காசுக்காக உழைப்பே அதை பிழைப்பேன், உழைப்பே அதை பிழைப்பேன். நான் அப்படியே தான் இருக்கேன். சரியா? விளங்குச்சா? அப்ப உழைச்சா உயர முடியாது. புரியுதா? அதான் விஷயம். இங்கதான் வச்சிருக்கேன் ஏமாத்து வேலை. அதே மாதிரிதான் நம்முடைய உழைப்பு எல்லாம் எந்த அடிப்படையில் சுரண்டப்படுதுங்களா? வர்க்கமா சுரண்டப்படுது, சாதியா சுரண்டப்படுது, திராவிடமா சுரண்டப்படுது. அப்ப தொடர்ச்சியா எந்த இனம் இந்த மண்ணில் இருந்து அகற்றப்படணும்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுல
தமிழர்கள் அகற்றப்படும் நினைக்கிறாங்க. இதை விட ஒரு கொடுமை வேணுமாங்க? தெரியுங்களா உங்களுக்கு? தமிழில் இன்னைக்கு நாம் பயன்படுத்துகிற அத்தனை சொல்லும் தமிழ் சொல் இல்லை, தெரியுமா உங்களுக்கு? நீதிமன்றம் சொல்றோம்ல, ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம்? கோர்ட்னு சொல்றோம். அதோட ஆங்கிலம் மரியாதை இங்கிலீஷ் வார்த்தை. நீதிமன்றம் சொல்றோம்லங்க, நீதிமன்றம் சொல்றது அது தமிழ் வார்த்தை இல்லை, தெரியுமா? நீதி என்பது தமிழ் வார்த்தை அல்ல. நீ தமிழர்கள்ட்ட நடைமுறையில் புலங்குகிற கிட்டத்தட்ட 60% வார்த்தை தமிழ் வார்த்தை அல்ல. இல்ல, நீதி என்பது தமிழ் வார்த்தை அல்ல. அப்ப நீங்களே கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்துக்கங்க. ராதாரவி படத்துல அண்ணாமலை சொன்ன மாதிரி நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள், கூடுதலான வார்த்தைகள் தமிழ் சொல்லே அல்ல. தமிழ் சொல்லை எல்லாம் மறக்கடிச்சுட்டான். இன்னைக்கு சில மாவட்டங்களுடைய வட்டார வழக்கு இருக்கு பார்த்தீங்களா? சென்னையில மட்டும்தான் நம்ம சென்னையுடைய மொழியை வட்டார வழக்கு இருக்கு பாருங்க, அண்ணாத்தையும் சொல்லி பேசுவாங்க பார்த்தீங்களா? அவர் தான், இந்த மக்கள் தான் இன்ன வரைக்கும் தமிழை ஓரளா பேசிக்கிட்டு இருக்காங்க. மெய்யாளுமான்னு கேட்பாங்க, மெய்யாளுமான்னு கேட்பாங்க. நம்ம என்ன செய்வோம்? மதுரக்காரங்க உண்மையாவான்னு கேட்போம். ஆனா உண்மை என்ற தமிழ் சொல்லை விட மெய் என்பதுதான் தூய தமிழ் சொல். நம்ம என்ன செய்வோம்? உட்காருன்னு சொல்லுவோம், அவங்க வந்து குந்துன்னு சொல்லுவாங்க. குந்துகள் என்பதா சரியான தமிழ் சொல். புரியுதுங்களா? அப்ப இங்க நம்ம அதெல்லாம் தாண்டி என்னவா வந்து நிக்கிறது தெரியுமா? அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ஒருத்தர் எப்படி தெரியுமா அழைச்சுக்கிறோம்? சொல்லுங்க ப்ரோ, வாட் ப்ரோ, இப்ப கூட ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, சோ ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நீங்க மேல என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ப்ரோல வந்து நிக்கிறோம். நல்லா ஒரு விஷயம் எடுத்துங்க. தாய்மொழியை யார் அழிக்கிறோம்? தாய்மொழி தமிழை அழிப்பதெல்லாம் யார் தெரியுமா? தமிழர்கள் நாம் தான். அண்ணேன்ற வார்த்தை போய் பிரதர்னு வந்துச்சு. சொல்லுங்க பிரதர் சொல்லிட்டு ஒரு காலம் வரைக்கும் அண்ணேன்ற வார்த்தையெல்லாம் போயிடுச்சு. சொல்லுங்க பிரதர். ஒருத்தர் யாராவது அறிமுகம் முடிஞ்சதுன்னா ஹலோ பிரதர், சொல்லுங்க பிரதர், ஹலோ பிரதர், இப்படிதான் அறிமுகமாச்சு. அந்த பிரதர் போய் இன்னைக்கு ப்ரோ வந்துருச்சு. பாத்தீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் கணவன்லாம் நீ மனைவிகளை எப்படி கூப்பிடுறாங்க தெரியுங்களா? வாட்ஸ்அப்ல பாத்துருக்கீங்களா? அதுக்கு இப்ப பேர் வந்து பகிரி. ஆனா பகிரின்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. அதனால வாட்ஸ்அப்ல சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம யதார்த்தமாக பேசுவோம். டார்லிங் கூப்பிட்டாங்க. இப்பெல்லாம் டார்லிங் சுருக்கி டாக் வந்துட்டாங்க. அதே மாதிரி தமிழ்ல தான் நம்ம பேசிக்கிறேன். ரெண்டு பேருமே தமிழ் தான். இந்த ஆமான்னு சொல்றோம்ல, அவர் ஏதாவது கேள்வி கேட்பாரு. ஆமான்னு சொல்றதுக்கு முன்னாடி ஆமான்னு தமிழ்ல போட்டான். இப்ப என்ன பண்ணிட்டானா எம்மு தான் போட்டேன். எம்மு போட்டோன்னே எவ்வளவு சுருக்குற மாதிரி. இதெல்லாம் யாரை சொல்லி தர்றா? யூனிவர்சிட்டி வச்சு சொல்லி தராங்களா? இல்ல பள்ளிக்கூடத்துல சொல்லி தராங்க? யாரை சொல்லி தரானா? இது உளவியல். முதல் நீங்க அதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். தமிழை தமிழனே அழிக்கணும், தமிழை தமிழனே புறக்கணிக்கணும். அது உளவியலாக உங்கள் இடத்துல சினிமா ஊடகத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவுடைய ஆயுதத்தை நீங்க உள்வாங்கி இன்னைக்கு நீங்க குரோல வந்து நிக்கிறீங்க. இன்னைக்கு இந்த குரோன்ற வார்த்தை நடைமுறையில் இருக்கு. அது விஜய் மேடையில பேசுறதுக்கு அப்புறம் இன்னைக்கு அது பெரிய வைரல் ஆகிட்டாங்க. சரியா? இன்னைக்கு நம்ம ஒரு நபரை சந்தித்தோடனே புரோன்னு தான் சொல்றோம். முடிந்த அளவுக்கு சகோ என்று சொல்லுங்கள். சகோன்னு சொல்லுங்க. அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? புரோன்னு சொல்றீங்கல்ல, சகோன்னு சொல்லுங்க. புரோ என்பது புதுமொழி. அது ஆங்கில மொழியும் கிடையாது, இங்கிலீஷ் கிடையாது, தங்கிலீஷ் கிடையாது. எந்த மொழிங்க? நீங்க தமிழ் டிக்ஷனரியை தேடி பாருங்க, தமிழ் அகராதியில பாருங்க, எவ்வளவு சொற்களை இறந்திருக்கு தெரியுமா? ஆனாலும் இன்று அப்படி ஒரு தேவை இருக்கு. அதையெல்லாம் கணக்கிட்டு அதையெல்லாம் பரிசீலனை செய்து இங்கே தொலைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய தமிழ் குடி உறவுகளுடைய சொற்களை முதல் கொண்டு இங்கே மீட்டெடுக்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கு. அந்த அடிப்படையில் ஒரு கழக அரசியலாக இருந்தால் கூட அது தமிழர் எழுச்சி கழகமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு தமிழர் எழுச்சியை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழர் எழுச்சி கழகத்தை உருவாக்கிய என அன்பு சகோ அருண்பாண்டி அவர்களை மீண்டும் ஒரு முறை பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். என்னென்ன அரசியல் தளம் இருக்கு. உண்மையிலேயே அவரை நான் அடிப்படையாவே ஒரு மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டுச்சு. அவர் என்னை அழைத்து பேசும்போது இந்த மாதிரி ஒரு அரசியல் நிகழ்வு, ஒரு அரசியல் கட்சி தொடங்கலாம் என்ற கூட்டி சொல்லும்போது எனக்கு மகிழ்ச்சி இருந்துச்சு. அப்ப ஒரு வட்டத்திற்குள்ள இயங்கியவர் இன்னைக்கு அந்த வட்டத்தை உடைத்து இந்த தமிழர் நிலத்தில் நான் தண்ணியாக இருந்தாலும் இந்த தமிழர் நிலத்தில் தான் பாய்வேன், அதனுடைய தமிழ் குடிகள் தான் அதை அருந்த வேண்டும் என்று தமிழனாக இன்னைக்கு இந்த பூமிக்கு வந்து இன்னைக்கு தமிழர் நிலத்தில் வந்து நிற்கிறாரு. அது சாதி அடையாளம் இல்லை, ஒரு தமிழ் இனத்தினுடைய அடையாளம் மாறி இருக்கிறாரு. அதுதான் நீங்க வரவேற்க வேண்டிய விஷயம். நான் அப்படிதான் பார்க்கிறேன் இந்த விஷயத்தை. அப்ப இதுக்கு முன்னாடி இந்த அருண்பாண்டியை எப்படி பார்த்தாங்க, இனிமேல் அருண்பாண்டி எப்படி பார்க்க போறாங்க, அதான் நீங்க இருக்கக்கூடிய கேள்வி. நீங்க எல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா விளக்கிக்கங்க. இங்க ரெண்டு சமூகம் தான் இருக்கிறது. நீங்க அதை கடந்து போயிட்டு இருக்கீங்க. உங்களை நினைவுபடுத்துகிறேன், இங்க இரண்டு சமூகங்கள் மட்டும்தான் நீங்க நடைபெறுது. ஒன்று சுயசாதி சமூகம், ஒன்று பொது சமூகம். ஒன்று
சுயசாதி சமூகம், ஒன்று பொது சமூகம். ஆனால் இந்த சுயசாதி சமூகமும் பொது சமூகம் என்று பேசிக்கொண்டே இந்த தமிழ் சமூகத்தை கடந்து விடுகிறோம். நம் தமிழ் சமூகம் என்பதே கடந்து விடுகிறோம். நம்ம எல்லாருடைய கவனம் எங்க இருக்கு? சாதிக்குள்ளேயும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய எதிரியாக பார்க்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களால் எதிரின் ஒரு கட்டமைப்பு இருக்கு. அதை உடை தெரியணும். அண்ணன் தம்பிகள், நாம் அனைவரும் தமிழர்கள், நம்முடைய எதிரி பிராமணர்கள். இதுதான் இன்னைக்கு உடைச்சு பேச வேண்டிய விஷயம். இதைத்தான் இந்த பிராமணர்களும் திராவிடர்களும் எதிரிகளாக நடித்துக் கொள்வார்கள். உள்ளுக்குள் கூட்டாளியாக இருந்து கொண்டு நம் விரலை வைத்தே நம் கண்ணை குத்துகிற வேலையை தான் இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீ அரசியலை கவனிக்கணும். அரசியலை உதாசீனப்படுத்தி விட்டு அரசியலை எனக்கு வேணாம்னு சொல்லிட்டுலாம் நீ உதவி போயிட முடியாது. உங்களுக்கு விளைவிக்கங்க. யாராவது மளிகை சாமான் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போன மாச சம்பளக்காரங்க நீங்க இருந்தீங்கன்னா தெரியும். போன மாசம் நான் தான் போய் மளிகை சாமான் எங்க அப்பா வாங்கிட்டு சொன்னாரு, காசு என்கிட்ட கொடுத்து விட்டுறாரு, நான் தான் கடைக்கு போனேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா அந்த மளிகை சீட்டை எடுத்து பாருங்க. 1800 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கியிருந்தீங்கன்னா அடுத்த மாசம் போய் அதே ஜாமான நீங்களே அவசியம் வாங்கி பாருங்க, 2100 ரூபா இருக்கும். கடைக்காரட்ட கேளுங்க, என்னண்ணே 1500 ரூபாய்க்கு வாங்கின அதே ஜாமான் அதே சீட்டை தான் இந்த மாசம் 2200 ரூபான்னு அவர் சொல்லுவாரு. தம்பி அரசியல் தெரியாத உனக்கு போயா, போன வாரத்திலேயே சட்டமன்றத்தில் பட்ஜெட் கூட கொடுக்கல, விலைவாசி எல்லாம் உயர்த்தி பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்க, இப்போ கேட்டுக்கிட்டு இருக்க போயா. விளங்குச்சா? அரசியலை நீங்கள் கடந்தே போனாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நொடியை இந்த அரசியல் தான் கடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் தான் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது. அரசியலை ஒருபோதும் உங்களால் தவிர்த்து விட்டு வாழ முடியாது. ஏன்னா உங்க வாழ்க்கையவே அங்கதான் தீர்மானிக்கப்படும். அப்ப இருக்கக்கூடிய பாராளுமன்ற சக்தியாக இருந்தாலும் சட்டமன்ற சக்தியாக இருந்தாலும் நமக்கு எதிரான சக்தியாக உட்கார்ந்து இருக்காங்க. இங்க தமிழ் இனத்துக்கு எதிராகத்தான் இன்னைக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ் இல்ல. இன்னைக்கு தமிழர்கள் எல்லாம் இருட்டடிக்கப்பட்டிருக்காங்க. தஞ்சை பெரிய கோயில்ல இந்தியில கல்வெட்டு வச்சிருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? இந்தி கல்வெட்டு வச்சிருக்காங்க. தமிழ் கல்வெட்டை பூரா அப்படியே எடுத்துட்டான். இந்தி கல்வெட்டு வச்சிருக்கேன். எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் போராடிட்டோம்? தமிழ் வழி இல்ல போராடக்கூடிய அந்த தலைவர்கள் மட்டும்தான் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த சத்தம் மட்டும் அங்க மட்டும்தான் கேட்குது. அதுக்கு மேல மைக் ஸ்பீக்கர் அமைக்க போலீஸ்காரன் அதுக்கு மேல போராட விட மாட்டான். ஏன்னா தமிழ்ல இருந்து தமிழ்நாட்டிலே கேட்கக்கூடாது நினைக்கிறேன். எவ்வளவு எதிராக இருக்கீங்க திராவிடம், நீங்க அதை புரிஞ்சுக்கணும். திராவிடத்தை இங்கே இந்தியா முழுவதும் இயக்கிக் கொண்டிருக்கிற பாசிசம் மிகப்பெரிய கொடிய விஷம். அந்த கொடிய விஷயத்தினுடைய துணை விஷம் தான் இந்த திராவிடம். அப்ப தமிழர்களா நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் நம்ம உணரணும். அப்படி தமிழர்களா நம்ம உணரும் போதுதான் நம்மளுடைய எல்லை பரப்பளவை நம்ம மீட்டெடுக்க முடியும். இங்க தமிழுடைய எல்லை பரப்பளவுகளுக்கு கொடியுடைய அடைவர் சொன்னார். உண்மை. சுருகுனதனுடைய அடிப்படையில் தான் அதை எடுத்திருக்கு. சுருகுனதை ஏன்? அப்ப சுருகுனதை ஏற்கனவே இங்கிருந்து இழக்கப்பட்டதை எல்லாம் மீட்டெடுக்கலாம். ஏதாவது மீட்டெடுக்கலாம்? வீடுமேடு தேவிகுளம் எல்லாம் இங்கிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும். முல்லை பெரியார் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்தது. காமராஜர் ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது முல்லை பெரியார கையெழுத்து போடும் போது அவர் பெருந்தன்மையா பெரும்போக்கா சொல்றாரு, வல்லமாக தானே மேலாக தானே எல்லாம் இந்தியாவுக்குள்ள தான் இருக்கு. அன்னைக்கு எல்லாம் அவர்கள் மனிதர்களாக இருந்தார்கள். அதனால அதை பெருசா பார்க்கல. ஆனால் இன்று இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாம் மிருகமாக இருக்கிறார் என்பதை தான் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். ஆற்றல் மிக்க இளைஞர்களும் இளம் சகோதரிகளும் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய எதிர்காலம் இங்கே கேள்விக்குறியாக்கப்பட்டது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களையும் நீங்கள் உள்ள போய் பாருங்க. அனைத்து பல்கலைக்கழகங்களையும் தமிழ் மறுக்கப்படுது. தமிழ் வாக்கியங்கள் இல்லை. பள்ளிக்கூடத்திலிருந்து தமிழ் பேராசிரியர்கள் கல்லூரி வரைக்கும் இல்லை. தமிழ்ல பேசினா தண்டனை கட்டணும். எதுல? வித்யாலயா பள்ளிகள் போன்ற வேர்ல்டு ஸ்கூல் இல்ல போன்ற சிபிசி பாடத்திட்ட பள்ளிகள் பூரா பாருங்க, தமிழ்ல பேசக்கூடாது. அவங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டுல ஒரு பள்ளிக்கடை வச்சு தமிழ் பிள்ளைகள் தான் அங்க படிக்குது. நம்ம தான் லட்ச லட்சமா கோடி கோடியா நம்ம எல்லாம் கொண்டு போய் பணம் கட்டுறியா. ஆனா அதை நடத்துறவனும் தமிழ் தான். ஆனா அங்க தமிழ் பேசக்கூடாது. தமிழ் பேசினால் தண்டனை கட்டணும். அப்ப எங்க நீ தமிழ் பேசக்கூடாதுன்னு சொல்ற? இந்த இருக்கு மீனாட்சி கோயில், அங்க ஒரு போர்டு போட்டிருக்காங்க. நீ யாரா பாத்தீங்களா? இந்த போய் பாருங்க. இங்கு தமிழில் அர்ச்சனை செய்யப்படும். எப்படி? இங்கு தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் போட்டிருக்கான். எங்கடா போட்டிருக்க? தமிழ்நாட்டுல நாங்க பிறந்து வளர்ந்த தமிழ் மண்ணில தமிழ் அர்ச்சனை செய்யப்படும் எழுதியா? யார் கொடுத்த உனக்கு அந்த அதிகாரத்தை? இங்க வேற்று மொழியில் அர்ச்சனை செய்யப்படும் தானே எழுதுனா? இங்க தெலுங்குல அர்ச்சனை செய்யப்படும், இங்க இந்தியில அர்ச்சனை செய்யப்படும், இங்க மலையாளத்தில் அர்ச்சனை செய்யப்படும் சொன்னா அது சரி. என்னுடைய மொழியோட சேர்த்து இன்னொரு மொழியை நாங்க பண்றோம், அதுவும் பண்றோம், வர்றவங்களுக்காக பண்றோம்னா கூட அதை ஏற்றுக்கொள்ளலாம். இங்க தமிழ்நாட்டில் தமிழ் அர்ச்சனை செய்யப்படும் போட்டிருக்கான். அப்ப எந்த அளவுக்கு இங்க மொழி நசுக்கப்படுகிறது, தமிழ்
உணர்வு இங்க மறக்கடிக்கப்படுகிறது, மறுக்கடிக்கப்படுகிறது என்பதை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடந்து கொண்டிருப்பதற்கெல்லாம் விஜய், அஜித், சினிமா ஊடகங்கள் பூரா நமக்கு படமாற்ற வேலை செய்யலாம். இன்னைக்கு அதிக இளைஞர்கள் எங்க மூங்கி கிடக்குறீங்க? கிரிக்கெட் மட்டைக்கு வீசுகிற பந்துக்கு அடிமையா கிடக்குறோம். பெண்கள் பூரா எங்க அடிமையா இருக்கிறாங்க? நம்மளை பெற்ற அம்மா அக்கா பூராமே சீரியல் அடிமையா இருக்கிறாங்க. இளம் பெண்கள் எங்க அடிமையா இருக்கிறீங்க? டாட்டூஸ் குத்துல இருந்து நீங்க அழகுபடுத்துற பியூட்டி பார்லர் வரைக்கும் அடிமையா இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு பொம்பளை கூட செல் எடுத்து பாருங்க, பியூட்டி பார்லருக்கு எல்லா கான்டாக்ட் நம்பர் வச்சிருக்கீங்க. ஆனா அதிகம் படிக்கிறவங்க நம்பர் வச்சிருக்கோம் இல்லையா? எல்லா பிள்ளைகளும் பியூட்டி பார்லருக்கு நம்பர் கூட வச்சிருக்கீங்க. அதுல வந்துருக்கக்கூடிய யூடியூப்ல இருக்கு அழகுபடுத்துற புகைப்படங்கள், வீடியோ கூட வச்சிருக்கீங்க. ஏன், யார் சொல்லி கொடுத்தா? எந்த காலத்துல எந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்தாங்க? இல்ல, அந்த பிள்ளைகளை தன்னை அழகுபடுத்தக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை உலகியல் அந்த பிள்ளைகளுக்கு வீடியோவை காமிச்சு காமிச்சு திணிச்சு திணிச்சு அந்த பிள்ளைகளுடைய உண்மை திறனையே மறக்கடிக்க வச்சு, நீ அழகாக, நீ அழகாக இருக்கணும். அதே மாதிரிதான் பயன், நீ அழகாக. இப்ப இந்த ரெண்டு அழகை ஆக்கியாச்சு, அழகாக்கியாச்சா? இந்த ரெண்டு அழகை மோத விடுங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் மீது படையெடுத்துக் கொண்டிருக்கிற பாலியல் கலாச்சாரம். நீங்க அதை கணக்கில் எடுத்துக்கணும். இன்னைக்கு எப்படி இந்த பாலியல் கலாச்சாரம் சின்ன குழந்தை முதல் கிழவி வரைக்கும் நீ விடல. காட்டு முன்னாடி ஆக்கிச்ச ஆண்களை பெண்களே அப்படித்தான் ஆக்கிச்சு. அப்ப இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சி என்ன செய்யுது? என்ன செய்யுது? அப்ப அந்த கணக்கில் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய அனைவருமே தன்னை ஒரு தமிழனாக உணர்ந்து இந்த நொடியிலிருந்து, இந்த வினாடியிலிருந்து தன்னை இந்த நிகழ்ச்சி முடித்து வெளியே போற அத்தனை பேரும் இந்த பாண்டியநாட்டுடைய வாரிசுகள், நான் ஒரு தமிழன் என்று நெஞ்ச நிமிர்த்தி, தமிழர் எழுச்சி கழகம் என்று எல்லாம் நெஞ்ச நிமிர்த்தி போனோம். அனைவரும் புரோ என்று அழைக்காமல் சகோதரி என்று சொல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த இடத்துல முன்வைத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.